வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழகம் முழுவதும் இன்று 1000 இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம். காய்ச்சலுக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு அறிக்கை விட்டு பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வேண்டுகோள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 22ஆம் தேதி முதல் MBBS, BDS படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம். ஆயுஷ் மருத்துவ படிப்புகளில் சேர இன்று முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. திமுகவிலிருந்து அதன் தலைவர்கள் விலகுவதுதான் 16 மாத கால ஆட்சியின் சாதனை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேலை தேடுபவர்களை விட வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவர்களையே மத்திய அரசு விரும்புகிறது. புதிய கல்விக் கொள்கையில் திறமை மற்றும் கைவினைக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். வைரஸை கண்டறிந்து குறுஞ்செய்தி அனுப்பும் முகக்கவசம் சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அசத்தல். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை சிறையிலுள்ள 19 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கைப்பற்றியுள்ள 95 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் 12 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுத்த முயற்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளங்களின் வழியாக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் என்று ஒட்டுமொத்தமாக MBBS படிப்பில் 8000 இடங்கள் இருக்கின்றன. பல் மருத்துவ படிப்பில் 2000த்திற்கும் அதிகமான இடங்கள் உள்ளன. மருத்துவ படிப்பு சேர்க்கையில் அகில இந்திய கலந்தாய்வின் முதல் சுற்று முடிவடைந்த பிறகு தமிழகத்தில் கலந்தாய்வு துவங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஃப்ளூ காய்ச்சலைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 493 பேரில் 47 பேருக்கு மட்டுமே டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜூலை 16ஆம் தேதி 51 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி 53 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 1784 பேரில் 121 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் டெங்கு மற்றும் காய்ச்சல் பாதிப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இன்று 1000 இடங்களில் காய்ச்சலுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் காய்ச்சல் முகாம்களை கூடுதலாக நடத்துவது என்று முடிவெடுத்து நாளை ஒரே நாளில் தமிழகத்தில் 1000 இடங்களில் சிறப்பு காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் நடத்தவிருக்கிறோம். இந்த 1000 இடங்களில் நடத்தப்படுகிற இந்த முகாம்களில் பொதுமக்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படுகிற இந்த முகாம்களில் அந்த முகாம்களுக்கு வருகை தந்து காய்ச்சல் இருந்தால் அல்லது அதற்கான பாதிப்புகள் இருந்தால் சளித்தொல்லை, தலைவலி, இருமல், காய்ச்சல் இப்படி எந்த அறிகுறி இருந்தாலும் இந்த முகாம்களுக்கு வந்து பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் காய்ச்சலுக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என அறிக்கை விட்டு அரசியல் கட்சிகள் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். புதுவையிலே பள்ளிக்கூடங்கள் மூடியிருக்கிறார்கள், அதனால் தமிழகத்திலேயும் மூட வேண்டும் என்கின்ற கூக்குரல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அன்பு கூர்ந்து அத்தகைய தலைவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்தில் வரவில்லை.
எனவே அந்த மாதிரியான ஒரு பதட்ட நிலையை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அறிக்கைகளை விட்டு மக்களை பீதியில் ஆழ்த்திட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இடையே முந்தைய அதிமுக அரசு ஏற்படுத்திய பாகுபாட்டை தற்போதைய திமுக அரசு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்திலே படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளி என்று பாகுபடுத்துகிற அப்படிப்பட்ட போக்கு சரியல்ல. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிமுக ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட இந்த பாகுபாட்டை சரி செய்கிற வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நல்ல சலுகைகளை அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் வழங்குகிற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று. உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகளில் 16 வகையான விவரங்கள் இடம்பெறவில்லை எனில் 3 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மொத்தம் 16 அந்த லேபிளிங் 16 புரோட்டோகால் இருக்கணும். எடுத்துக்காட்டு எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எஃப்எஸ்எஸ்சி நம்பர், பேஜ் நம்பர், லாட் நம்பர், இந்த மாதிரி ஒரு 16 வகை இருக்குது. அந்த 16 வகையும் பிரகாரம் மேனுஃபேக்சர் போடுறாங்களா இல்லை ரீபேக்கர் போடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மைனர் லேபிள் டிஃபெக்ட் மட்டும் நாங்கள் முடிக்கலான்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மற்ற மீதி உள்ள லேபிளில் ப்ராப்ளம் உள்ளதை டிஆர்ஓ கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணி அப்பயுமே அவங்க லேபிளை சரி பண்ண கொண்டு வர சொல்லி நம்ம மினிமம் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் அவங்க 3 லட்சம் வரை ஃபைன் பண்ணலாம் சார் அந்த லேபிள் டிஃபெக்ட்டுக்கு. அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சாதி குறித்து பேசிய கருத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் கோவை செல்வராஜ் கண்டனம் தெரிவிக்க தனது பேச்சு குறித்து செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி கவர்னர், நானும் கவர்னர் வர முடியாது. ஆகவேதான் அக்கினி கிருஷ்ணமூர்த்தியை போன்ற உழைக்கின்றவர்கள், அறிவாளிகள், பிறந்தவர்கள் மனிதனையை போல உங்களை சந்தித்து இதுதான் நிலை. சிலதை சொல்லுவாங்க, ஏன்னா செங்கோட்டையன் பண்ணி காணணும், 9 முறை ஜெயிச்சாரு, இவர் காணணும். எத்தனை கவர்னர் தான் வரது? ஒரு கவர்னர் தான் வரலாம். திமுகவிலிருந்து அதன் தலைவர்கள் விலகுவதுதான் 16 மாத கால ஆட்சியின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததாக தெரிவித்தார். குறிப்பாக தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் மாணவர்கள் சீரழியும் நிலை இருப்பதாகவும் இதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறினார். திமுகவிலிருந்து அதன் தலைவர்கள் விலகுவது 16 மாத கால ஆட்சியின் சாதனை, ஒவ்வொருவராக கட்சியிலிருந்து விலகுவதுதான் என திராவிட மாடல் என விமர்சித்தார். நிறைய பேர் விலகிட்டு, குறிப்பாக முக்கிய தலைவர்கள் விலகிட்டு வராங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்தான தலைமை கூட நெருக்கம் இல்லைன்றதெல்லாம் சொல்றாங்க. 16 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட மாடல் என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொருவராக விலகுறது தான் திராவிட மாடல். ரயில்வே துறையில் ரயில் பாதை பராமரிப்பு பணியாளர், தொழில்நுட்ப உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான 4ஆம் கட்ட தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதாக ரயில்வே தேர்வாணையம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்ட 108 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுக்கு வழியில் ரயில்வே வேலை வாங்கித் தருவதாக சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் என ரயில்வே தேர்வாணையம் எச்சரித்துள்ளது. வேலை தேடுபவர்களை விட வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவர்களையே மத்திய அரசு விரும்புவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் தோல்முறை தொழிற்திறன் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் மற்றும் எல். முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ஸ்கேல் ஸ்டுடியோ எனும் செயலியை மத்திய கல்வி அமைச்சர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையில் திறன் மற்றும் கைவினைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தோல் மற்றும் தோல் சார்ந்த தொழிலை மேம்படுத்தி அதன் தயாரிப்புகளை இ-காமர்ஸ் தளத்தில் விற்பனைக்கு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப்பொருள் வழக்குகளில் சிக்குபவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு விதிக்கப்படும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலால் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பள்ளி, கல்லூரிகளில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அதிகளவில் செயல்படுகிறது என கூறினார். இதனை தடுக்க பள்ளி, பிடிஏ நிர்வாகம், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உதவினால் இதுபோன்ற செயல்களை தடுக்க முடியும் என்றார்.
கர்நாடகாவில் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். ஷிவமோகா மாவட்டத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய சிலர் பதுங்கியிருப்பதாக மாநில உளவுத்துறைக்கு தகவல் வந்தது. அவர்கள் ஷிவமோகா போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த சையத் யாசீன், மாஷ் முனீர் அகமது மற்றும் ஷாரீக் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் ஐஎஸ் அமைப்பின் பயங்கரவாதம் மற்றும் வெடிகுண்டுகளை கையாள்வது குறித்த பயிற்சிகளை எடுத்துக் கொண்டதும் வெடிகுண்டுகளை வைத்திருந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 நாட்கள் காவலில் எடுத்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். டெல்லி அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். நொய்டாவில் உள்ள ஓர் குடியிருப்பின் சுற்றுச்சுவர் அருகே கழிவுநீர் கால்வாயில் நேற்று தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. அதில் 12 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக பொக்லேன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு இடிபாடுகள் அகற்றப்பட்டன. அங்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்துவிட்டனர். மற்ற 8 பேரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹிஜாப் அணிவது அத்தியாவசியமாக பின்பற்றப்படும் வழக்கம் அல்ல என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வாதிட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய தடை விதித்து கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி தீர்ப்பு கூறியது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குப்தா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. வழக்கில் கர்நாடக அரசின் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கடந்த 2021 வரை எந்தவொரு மாணவியும் ஹிஜாபை அணியவில்லை என வாதிட்டார். மாணவிகள் யாரும் தாமாகவே ஹிஜாபை அணியவில்லை என்றும் குறிப்பிட்ட மதத்தினர் குறிப்பிட்ட உடையை மற்றும் அணிய கர்நாடக அரசின் அரசாணை தடை விதிக்கவில்லை என கூறினார். ஹிஜாப் அணிவது இஸ்லாம் மதத்தில் அத்தியாவசியமாக பின்பற்றப்படும் வழக்கம் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்களை மனுதாரர்கள் முன்வைக்கவில்லை என வாதிட்டார். இதைத் தொடர்ந்து இன்றும் விசாரணை நடைபெறவுள்ளது. மியான்மரில் உள்ள பள்ளி ஒன்றின் மீது ராணுவ ஹெலிகாப்டர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் மத்திய சஹாயிங் பிராந்தியத்தில் உள்ள லெட்யட்கோன் என்கிற கிராமத்தில் நடந்துள்ளது. இங்கு உள்ள புத்த மடாலயத்தில் உள்ள பள்ளியின் மீது ராணுவ ஹெலிகாப்டர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வைரஸை கண்டறிந்து குறுஞ்செய்தி அனுப்பும் முகக்கவசத்தினை கண்டுபிடித்து சீன விஞ்ஞானிகள் அசத்தியுள்ளனர். ஷாங்காய் நகரில் உள்ள டாங்ஜி பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த புதிய முகக்கவசம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த முகக்கவசத்தை ஒருவர் அணிந்து கொண்டு வெளியில் செல்லும்போது அவரை சுற்றிலும் இருக்கும் காற்றில் சாதாரண வைரஸ் முதல் கொரோனா வைரஸ் வரை எந்த வகையான வைரஸ் கலந்திருந்தாலும் அதனை கண்டறிந்து அணிந்திருப்பவரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி முகக்கவசம் அணிந்திருப்பவரை எச்சரிக்கும் வகையில் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது நோய் பரவும் அபாயத்தை குறைக்கும் என்று முந்தைய ஆராய்ச்சி காட்டுகிறது என்றும், எனவே காற்றில் வைரஸ் இருப்பதை கண்டறிந்து அணிபவரை எச்சரிக்கும் முகக்கவசத்தை உருவாக்க விரும்பி வெற்றியடைந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட்டுகளின் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சினை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஹார்திக் பாண்டியா 30 பந்துகளில் 71 ரன்களை எடுத்தார். பின்னர் 209 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 19.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேன் வில்லியம்சன் தலைமையிலான அணியில் ஜிமி நீஷும், டிவோன் கான்வே, டிம் சாதி, டேரல் மிட்செல், மார்க் ஷேப்மென், இஷ் சோதி, ஆடம் மில்ன், பிரேஸ்வெல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களைத் தவிர மிச்சல் சாண்ட்னர், மார்டின் குப்தில், ட்ரெண்ட் போல், பிலிப்ஸ், லூயி பிரெக்சன், ஃபின் ஆலன் ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழகம் முழுவதும் இன்று 1000 இடங்களில் சிறப்பு காய்ச்சல் முகாம். காய்ச்சலுக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு அறிக்கை விட்டு பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 22ஆம் தேதி முதல் MBBS, BDS படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கலாம். ஆயுஷ் மருத்துவ படிப்புகளில் சேர இன்று முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு.
திமுகவிலிருந்து அதன் தலைவர்கள் விலகுவதுதான் 16 மாத கால ஆட்சியின் சாதனை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேலை தேடுபவர்களை விட வேலைவாய்ப்புகளை உருவாக்குபவர்களையே மத்திய அரசு விரும்புகிறது. புதிய கல்விக் கொள்கையில் திறமை மற்றும் கைவினைக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் தகவல். வைரஸை கண்டறிந்து குறுஞ்செய்தி அனுப்பும் முகக்கவசம் சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அசத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.